இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கதையில் இப்போ தங்கமயில் இந்த வீட்டுக்குள்ளார புகுந்ததுக்கு பிறகு இது வரைக்கும் எந்த ஒரு பூகம்பமும் வெடிக்காமல் இவ்வளோ நேரம் இருக்குது. அதை பற்றி இவங்களை பற்றி உண்மைகளையும் யாரும் எதுவும் வெளில சொல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ யாருக்கும் இன்னும் தெரிய வரல அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு லாஜிக்கலாக ஒரு இடிக்குது தான். என்ன பண்ணால் இந்த முத்துவேல் சக்திவேல் இவங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணம் எதிர் வீட்டில் நடந்துடக்கூடாதுன்னு முன்னாடி இருந்த ஆவேசத்துக்கு யாராவது நம்ம ஊரில் இவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத கொஞ்சமாச்சு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த போலீஸ் கேஸ் அது இதுன்னு விவகாரம்லாம் நடந்ததில்லை. அதில் பிரச்சனையாகி கடைசியில் ராஜியே இவங்க மேலே கேஸ் கொடுப்பாங்கிறத அவங்க எதிர்பார்க்காதனால அந்த அதிர்ச்சியிலேயே இதை பற்றி எதுவும் விசாரிக்கல போல. அவனை என்னமோ பண்ணிட்டு போகிறான், விட்டுடலாம், நமக்கு தான் தேவையில்லாமல் ஒவ்வொரு தடையும் அவமானமாவது இவங்கள்ட்ட தோத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அப்படின்னு அவங்க விலகி போயிட்டாங்க. அதனால் தங்கமயிலுடைய குடும்பத்தை பற்றியோ தங்கமயில் பற்றியோ யாருக்கும் தெரியல வரலங்கிறது தான் நம்மளுடைய அனுமானம் இது வரைக்கும். இப்போ முதலிரவு காட்சிகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கதிர்க்கும் ராஜிக்கும் உள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் காட்சி. அடுத்து மீனாவும் செந்திலும் அந்த முதலிரவு அறையிலே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது. டான்ஸ் ஆடும் பொழுது எல்லாரும் உள்ளார வர அது தங்கமயில் மட்டும் எரிச்சலாச்சே, என்ன உனங்க நமக்குன்னு ஒரு நாள் இருந்தால் அப்போ கூட இவங்க போய் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கோவப்படுறது, மற்றவங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறதுங்கிற சம்பவம்லாம் நடக்க போகுது. இதுக்கு பிறகு சரவணனுக்கும் தங்கமயிலுக்குமான அந்த ஒரு ரொமான்ஸ் காட்சிகள், அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசுறது புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இதுக்கப்புறம் கதையில் என்ன மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்டெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத எதிர்பார்க்கறதுன்னா, அடுத்து அந்த விருந்துக்கு போகும்போது நகையை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது குழலி அதெல்லாம் நகையை கொடுக்கக்கூடாது, நகை எங்கள்கிட்ட தான் இருக்கணும், நகையை போடுற மாதிரி போட்டு உங்கள் அம்மா எடுத்து வாங்கி வச்சுப்பாங்களா, என் நகையெல்லாம் என் மாமியார்கிட்ட தான் இருக்குது, அதையே அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி குழலி பேசி நகையெல்லாம் எடுமா காமி அப்படின்னு காமிக்க வச்சு அந்த நகை விஷயத்தில் கடைசி நிமிஷத்தில் ஏதாச்சும் கோமதியோ பாண்டியனோ இல்லை இதுக்கு நகையெல்லாம் கேட்குறாது, அவங்க நகை அவங்க போட்டது என்ன அவங்க விருப்பம், நம்ம போட சொல்லி கூட கேட்கல அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த விவகாரத்தில் எப்படியோ கடைசி நிமிஷத்தில் தங்கமயில் தப்பிக்கிற மாதிரி இருக்க வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஏன்னா தங்கமயில் சிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ளார இந்த சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் உள்ள ஒரு நெருக்கம்லாம் அதிகரித்ததுக்கு பிறகு முத்துவேலோ சக்திவேலோ இவங்களை பற்றி உண்மைகளை போட்டு உடைச்சாதான் இன்னும் பெரிய அவமானமாக அடியாக பாண்டியனுக்கு இருக்கும். இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு வாசலில் நின்று எப்படி அவர் நான் சூப்பராக ஒரு பொண்ணை பார்த்தோம், பயங்கரமான குடும்பம் அப்படி இப்படி எல்லாத்தையும் பேசினாரோ, அதுக்கு அப்படியே அந்த வினைக்கு எதிர்வினையாக அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷனாக ஆட்கள்லாம் உட்காந்து கடைசியாக இந்த முத்துவேலும் சக்திவேலும் கூப்பிட்டு என்னப்பா ஏதோ ஊரில்லாத பொண்ணுன்னு ஃப்ராடு பொண்ணை போய் கட்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி இதெல்லாம் தெரிஞ்சு இவங்க வெளில போ அப்படின்னு தங்கமயில்கிட்ட தங்கமயில பிரிஞ்சு சரவணன் என்ன இருந்தாலும் அவள் பொய் சொன்னாலும் நல்ல என்ன கோணலானாலும் என்னோடதாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கிற சம்பவங்கள் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இது எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன, கதிர்ராஜுடைய நெருக்கம், மீனா செந்திலுக்குமே இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு செட்டப்பே கிடையாது. அதை இன்னைக்கு பாண்டியன் வேறு அதை பற்றி அவங்க பேசுறது வேறு கேட்டார். அவர் ஏதாச்சும் விஷயத்துக்கு அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் பண்ணி அவங்களையும் இதுக்கப்புறம் ஒழுங்காக சந்தோஷமாக இருங்க, நீ கல்யாணம் பண்ண விதம் எனக்கு பிடிக்காட்டியும் இப்போ ஓகே நான் அதுக்காக ரொம்ப பயந்தது சரவணன் கல்யாணத்தை பற்றி தான், அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு நீங்களாம் சந்தோஷமாக இருங்கிற போது அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில்